சென்னை கோட்டூர்புரத்தைச் சேர்ந்தவர் முத்துசெல்வம். கடந்த 12 ஆண்டுகளாக சென்னை நந்தனம் அரசு கலைக்கல்லூரியில் ஒப்பந்த முறையில் கேண்டீன் ஒன்றை நடத்தி வந்தார். அண்மையில் முத்துச்செல்வம் தனது கேண்டீனில் அரியலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த கணவரை பிரிந்த 22 வயது இளம் பெண்ணை பணிக்கு சேர்த்தார். கேண்டீனில் தங்கி அவர் வேலை பார்த்து வந்த நிலையில் சம்பவத்தன்று கேண்டீனில் இருந்து அந்த இளம்பெண் அலறல் சத்தம் கேட்டது. சத்தம் கேட்டு அங்கிருந்தவர்கள் ஓடிச் சென்று பார்த்தபோது அந்த பெண்ணிடம் கேண்டீனில் மாஸ்டராக உள்ள 57 வயதுடைய குணசேகர் என்பவர் பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட்டது தெரியவந்தது. அவரை பிடித்து வைத்து போலீசாரிடம் ஒப்படைத்தனர். அச்சத்தால் அலறி துடித்த அந்த இளம் பெண்ணை மீட்ட சைதாப்பேட்டை போலீசார் மனநல ஆலோசனை வழங்க ஏதுவாக பெண்கள் மற்றும் குழந்தைகள் நல பாதுகாப்பு அலுவலர் முன்பு ஆஜர்படுத்தினர். அங்கு அந்த பெண் அளித்த தகவல்கள் அதிர்ச்சிக்கு உரியவையாக இருந்தது. 22 வயதான அந்த இளம்பெண் திருமணமாகி 2 மாதங்கள் மட்டுமே கணவருடன் சேர்ந்து வாழ்ந்ததாகவும் அதன் பின்னர் கணவருடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக பிரிந்து வாழ்ந்த நிலையில் கும்பகோணத்திலிருந்து மகேஷ் என்பவர் மூலம் முத்துசெல்வத்தின் கேண்டீனில் கடந்த 20 நாட்களுக்கு முன்பு வேலைக்கு சேர்ந்ததும் தெரியவந்தது. ஆதரவற்ற பெண் என்பதாலும் அந்த பெண் சற்று மனவளர்ச்சி குன்றியவர் என்பதையும் தனக்கு சாதகமாக்கிய கேண்டீன் உரிமையாளர் முத்துச்செல்வம் அந்த பெண்ணை ஏமாற்றி கல்லூரி வளாகத்தில் ஆள் நடமாட்டம் இல்லா அறைகளுக்கு அழைத்துச் சென்று பாலியல் ரீதியாக அத்துமீறியதாக கூறப்படுகிறது. முத்துச்செல்வத்தின் நண்பர் கார்த்திகேயன் என்பவரும் அதே போல அந்த பெண்ணிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டுள்ளார். அவர்களை தொடர்ந்து இந்த தகவல் மாஸ்டர் குணசேகரனுக்கு தெரிய வந்த நிலையில் வேலைக்கு சேர்ந்த முதல் நாளே அவனும் வேலைக்கு சேர்ந்த இந்த கொடூர செயலில் ஈடுபட்டதும் அந்த பெண் கத்தி கூச்சலிட்டதால் அவன் சிக்கிக் கொண்டதும் விசாரணையில் தெரிய வந்தது. இந்த 3 பேர் மட்டுமில்லாமல் மேலும் 2 நபர்கள் தன்னிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டதாக தெரிவித்த அந்த இளம்பெண் அவர்களின் பெயர் விவரம் தெரியவில்லை என்றும் பார்த்தால் அடையாளம் காட்டுவேன் என்றும் தெரிவித்ததாக போலீசார் தெரிவித்தனர். இதனையடுத்து அந்த பெண்ணால் அடையாளம் காட்டப்பட்ட கேண்டீன் உரிமையாளர் முத்துசெல்வம், அவரது நண்பர் கார்த்திகேயன், கேண்டீன் மாஸ்டர் குணசேகரன் ஆகிய 3வரையும் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் இந்த சம்பவத்தில் அந்த பெண்ணால் அடையாளம் காட்ட இயலாத 2 யார் என்பது குறித்தும் போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த பட்டியல் கும்பகோணம் வரை நீளும் வாய்ப்பு உள்ளதாக கூறும் போலீசார் அங்குள்ள சிலரும் அந்த இளம் பெண்ணிடம் தவறாக நடந்து கொண்டதாக அதிகாரிகளிடம் தெரிவித்துள்ளதாகவும் சம்பந்தப்பட்டவர்கள் இதுகுறித்து விசாரித்து வருவதாகவும் தெரிவித்தனர். பெண்ணுக்கு தேவையான மருத்துவ சிகிச்சை மற்றும் மனநல ஆலோசனை வழங்கப்பட்டு 3வரும் பாலியல் வன்கொடுமை செய்தது உறுதி செய்யப்பட்ட நிலையில் 3வரையும் போலீசார் கைது செய்து நீதிமன்ற காவலுக்கு அனுப்பப்பட்டதாகவும் விரைந்து அவர்களுக்கு கடுமையான தண்டனை பெற்றுத்தர நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் சென்னை காவல்துறை விளக்கமளித்துள்ளது. கைதான 3 பேரையும் சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் 9வது மாஜிஸ்திரேட் முன்பாக ஆஜர்படுத்திய நிலையில் 3வரையும் வருகின்ற பிப்ரவரி 11ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் அடைக்க உத்தரவிட்டனர். நீதிமன்ற வளாகத்தில் அழைத்து வரும்போது செய்தியாளர்கள் படம் எடுக்காதவாறு முகத்தை மூடியபடி மறைத்து அழைத்துச் சென்றனர். அண்ணா பல்கலைக்கழக சம்பவத்திற்கு பிறகு சென்னையில் நந்தனம் அரசு கல்லூரியில் நடந்துள்ள பாலியல் வன்கொடுமை சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கல்லூரி வளாகம் மற்றும் கேண்டீன் உள்ளிட்ட பகுதிகளில் சிசிடிவி காட்சிகள் இல்லை என்பதால் அந்த பெண் எங்கெல்லாம் அழைத்துச் செல்லப்பட்டால் என்பதை போலீசாரால் கண்டறிய இயலவில்லை. வருங்காலத்தில் இதுபோன்ற அசம்பாவிதங்களை தடுக்க சிசிடிவி கேமராக்களை அமைத்து பாதுகாப்பை உறுதிப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. பாலிமர் செய்திகளுக்காக செய்தியாளர் கதிரவன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.